பிடிச்சா தேங்க்யூ, பிடிக்கலன்னா A2D அண்ட் மிஸ்டர் கேகேவோட இஷ்யூ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்வாணி மிஸ்டர் கேகேவோட சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தது தான். ஸ்கூல் ஃபங்க்ஷன் போனப்போ அவங்க பேசினதா அவரோட வீடியோவில் போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி என்னோட கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு அதை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் மிஸ்டர் கேகே அதை டெலீட் பண்ணாமல் விட்டுருக்காரு. ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் நீ கேட்கலையான்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நேத்து A2D போட்ட வீடியோனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த இஷ்யூ பெருசாயிடுச்சு. A2D அவரோட வீடியோல தமிழ்வாணி என்ன பேசியிருக்காங்க அண்ட் எப்படி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, பிஞ்சுமி ஆப்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஃபேன்ஸ் எல்லா பேருமே இப்ப தமிழ்வாணியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் வைய ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்ல போய் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்வாணி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்டா டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏன் கமெண்ட் டெலீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்வாணி மிஸ்டர் கேக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறப்ப இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு நினச்சிருக்க மாட்டாங்க. பட் எப்போ A2D வீடியோ போட்டாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பிளாக் கிளாஸாக ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனும் இக்னோர் நெகட்டிவிட்டி, கமெண்ட்ஸை டெலீட் பண்ணிட்டு வராங்க. போங்கடி.